வணக்கம் எல்லாருக்கும். இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். 22,975 கீழே வந்து 905,896 இது சப்போர்ட். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 23,000 23,026 அதிகபட்சமாக போகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 975க்கு கீழே ஓப்பன் ஆச்சு. இங்கே ஓப்பன் ஆனோடனே ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓடிட்டுருக்கும்போது அதோட ரேஞ்சு கொடுத்தேன், இன்ட்ராடே லெவல்னு சொல்லி 11:58. அதாவது ஒரு 3 நிமிஷத்தில் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அப்போ ஒரு லெவல் கொடுத்துருந்தேன் 22,836 22,827. அதிகபட்சம் போணுச்சுன்னா 22,994க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் 23,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சென்செக்ஸில் அதே போல் வந்து 76,061க்கு மேலே போகிறது எல்லாம் செல் ஆகிரும். 76,009 அதுக்கு மேலே போகிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு மேலே போணுச்சுன்னா செல் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். டார்கெட் வந்து 75,632 75,554 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அப்போ ஒரு புட்டு வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் 76,200 அந்த ரேஞ்சில். ஏன்னா 76,200க்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் 322 இருந்தது. 320 வரும்போது எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட டார்கெட் வந்து 700 ரூபா போச்சு. ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும். 76,900 அந்த ரேஞ்சில் போய் 76,661 போய் ஹிட் பண்ணோன்னா அங்கேருந்து மார்க்கெட் எப்படி விழுந்துச்சு அப்படிங்கிறதே தெரியும். ஓகே, அப்போ 75,054 வரும்போது பை பண்ணோன்னா 76,000 திருப்பியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல் இன்ட்ராடே லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது இந்த ப்ளூ லைன் எல்லாம். ஓகே, சென்செக்ஸ் வந்து அதே போல் வந்து 135 அதுக்கு கீழே 322 கீழே வந்தால் 135 அது வந்து சப்போர்ட். நேற்று 135 லோ வந்துச்சு. 217 எண்ட் ஆஃப் த டே வந்து அது வந்தது. அந்த கேண்டலுக்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே 75,554 வந்து பையிங் ஏரியா. அது வந்து 76,009 நேற்று வந்து போச்சு. அந்த கேண்டலுக்கு மேலே பை பண்ணால் ஸ்ட்ராங் பை 76,009. ஓகே, இதெல்லாம் புட்டு வந்து லாஸ்ட் மினிட்டில் கொடுத்தது. அந்த கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன்ல 76,000 கேண்டில். அதாவது இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணோம், இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணோம். ஃபர்தராக இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லைன்னா திருப்பியும் இன்னைக்கு வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும், இதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ரேஞ்ச் வர்றதுக்கு அதெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வந்து இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் நேற்று கொடுத்தது. நிஃப்டி வந்து ரேஞ்சு வந்து சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஓகே, அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பியும் சேம் அதே இடத்துக்கு வந்தது. மேலே போல் திருப்பியும் வந்து இந்த 22,905 இன்றைக்கி வரும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு ஒன்றும் பெருசாக வாய்ப்பு இல்லை. இது வந்து இது ஸ்டில் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். இதுதான் இன்ட்ராடே லெவல்னு கொடுத்துருந்தது. ஓகே, இன்னைக்கியோட லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, சேம் அதே லெவல் தான். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணோம். இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் வச்சா மட்டும்தான். ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 904 908 இது வந்து 15 மினிட்டுக்குள்ளே இது வந்து ப்ளே ஆகலாம். ஒரு 10:30 மணி கிட்டத்தட்ட ஒரு 3
5 6 கேண்டில் வரைக்கும் இந்த ரேஞ்சு பவுண்டில் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை கட் பண்ணிச்சுன்னா இங்கே வரும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இந்த 22,882 கட் பண்ணால் இது வரும். ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இருந்தால் பை பண்ணலாம். இது கீழே க்ளோஸ் ஆனதுன்னா தான் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங் ரேஞ்சுங்கிறது இந்த ரேஞ்சை வச்சு தான் ப்ளே பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே 22,904லேருந்து 964 வரைக்கும் இந்த 64 பாயிண்ட்டுக்குள்ளே ப்ளே ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இது மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகலாம். எனிவே இது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.